அனைவருக்கும் வணக்கம். நான் அபிராமி. இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்திலே 4ஆம் வருடத்திலே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். இன்று இந்த காணொளியிலே இரத்த தானத்தின் முக்கியத்துவம், இரத்த தானம் பற்றி சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கையின் தேசிய குருதி மாற்று பிரயோக சேவை மற்றும் இரத்த மத்தியஸ்தானம் கூறுவதன்படி யாரெல்லாம் குருதித்தானம் செய்வதற்கு தகுதியுடையவர்கள் என்றால் 18 வயதிலிருந்து 60 வயதிற்கு உட்பட்ட, அதுவே நீங்கள் முதல் தடவை குருதித்தானம் செய்வதாக இருந்தால், இரத்த தானம் செய்வதாக இருந்தால் 18 வயதிலிருந்து 55 வயதிற்கு உட்பட்ட, உங்களுடைய உடல் நிறை 50 கிலோ நிறையை விட அதிகமான உடல் நிறையை உடைய, உடலின் ஹீமோகுளோபின் அளவு, குருதியின் ஹீமோகுளோபின் அளவு 12.5 விட அதிகமாக உள்ள, அண்மையிலே நீங்கள் ஏதேனும் வெளிநாட்டு பயணங்கள் செய்திருந்தால் அப்படி செய்து 3 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில், சென்ற தடவை குருதித்தானம் செய்து 4 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில், கர்ப்பிணி தாயாக இல்லாத பட்சத்திலே, ஏதேனும் ரிஸ்க் பிஹேவியர் என்று சொல்வார்கள், ஆபத்தான நடவடிக்கைகளில் ஈடுபடாதவராக இருக்கும் இடத்து ரிஸ்க் பிஹேவியர் என்று சொன்னால், நீங்கள் மருத்துவரால் பரிந்துரைக்கப்படாத ஏதேனும் ஒரு தடவையில் ஏதேனும் ஒரு ஊசி மருந்தினை நீங்கள் ஏற்றிக்கொள்பவராக இருந்தால், குறிப்பாக போதைப் பொருளை கூட நாங்கள் கூறலாம், அப்படியான ஊசி மருந்து பாவனையை மேற்கொள்வராக இருக்கின்ற பட்சத்திலே, அல்லது கடந்த ஒரு வருட காலத்திற்குள்ளே ஆபத்தான பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் நாங்கள் அதனை ரிஸ்க் பிஹேவியர் என்று சொல்வோம். அப்படியான ஆபத்தான நடவடிக்கைகள் ஏதேனும் இல்லாத பட்சத்திலே ஆண் பெண் இருபாலருமே குருதித்தானம் செய்வதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள். நாங்கள் இந்த இரத்த தானம் செய்வதற்கு முன்னர் முதல் நாள் குறைந்தது 6 மணி நேரம் என்றாலும் போதிய அளவு நித்திரை எடுத்திருக்க வேண்டும், நித்திரை செய்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் போதிய அளவு நீராகாரம், திரவ உணவுகளை நாங்கள் எடுத்திருக்க வேண்டும். இரத்த தானம் செய்வதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னர் பிரதான உணவு ஒன்றினை எடுத்திருப்பது மிக மிக அவசியமாகும். அது மட்டுமில்லாமல் அனைவருக்குமே தெரியும், வசதியான ஆடைகளை, உங்கள் உடலுக்கு பொருத்தமான ஆடைகளை அணிந்து இரத்த தானத்துக்கு வருவது விரும்பத்தக்கது. அதுவே நீங்கள் இரத்த தானம் செய்ததன் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குறைந்தது 20 நிமிடங்கள் என்றாலும் அந்த ஓய்வெடுக்கும் இடத்திலே ஓய்வெடுத்தே ஆக வேண்டும். போதிய அளவு திரவ உணவுகளை, குறைந்தது இரத்த தானம் செய்து 4 மணித்தியாலங்கள் வரைக்கும் என்றாலுமே நீங்கள் போதிய அளவு திரவ உணவுகளை உட்கொள்வதையே நாங்கள் விரும்புகின்றோம். அது மட்டுமில்லாமல் அந்த இரத்த தானம் செய்த இடத்திலே ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டரை 12 மணி நேரத்திற்கு நீங்கள் கலட்டாமல் அகற்றாமல் இருப்பது சாலச் சிறந்தது. அது மட்டுமில்லாமல் நீங்க இரத்த தானம் செய்த அந்த கையினால் பழுவான வேலைகளை செய்வது, பாரமான வேலைகளை தூக்குவது, பாரமான பொருட்களை தூக்குவது என்பவற்றை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே HIV, சிபிலிஸ் அல்லது மஞ்சட்காமாலை போன்ற நோய்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்ற பட்சத்திலே, அல்லது சந்தேகிக்கின்ற பட்சத்திலே, அல்லது கடந்த 1 மாத காலத்திற்குள்ளே உங்களுக்கு தொற்று நோய், அம்மை, சின்னம்மை, ருபெல்லா, ஹூவைக்கட்டு மற்றும் வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் இருக்கின்ற பட்சத்திலே, அல்லது கடந்த இரத்த தானம் செய்வதற்கு 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் மது அருந்தி இருக்கக்கூடிய பட்சத்திலே, அல்லது உங்களுக்கோ உங்களுடைய துணைவருக்கோ பாலியல் ரீதியாக கடத்தப்படக்கூடிய நோய்கள் இருக்கின்ற பட்சத்திலே, அல்லது நீங்கள் சந்தேகிக்கின்ற பட்சத்திலே இரத்த தானம் செய்வதனை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு 2 வினாடிகளுக்கும் யாரோ ஒருவருக்கு குருதி தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் கூறுவோம், ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த கடவுளுக்கு இருக்கின்றது, வைத்தியருக்கு இருக்கின்றது என்று. ஆனால் ஒரு குருதித்தானம் செய்வதன் மூலமாக நீங்கள் 1 அல்ல 2 அல்ல 3 உயிர்களை காப்பாற்றுகின்றீர்கள். அந்த கடவுளுக்கு நிகராக, அந்த வைத்தியருக்கு நிகராக குருதித்தானம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் மதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த மதிப்பு உங்களுக்குரியது. ஆகவே இரத்த தானம் செய்வதன் மூலமாக ஒரு உயிரை மட்டுமல்ல, அந்த உயிரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே காப்பாற்றக்கூடிய வல்லமை இரத்த தானம் செய்யக்கூடிய உங்களுக்கு, இரத்த தானம் செய்யக்கூடிய எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம்.